ஏம்மா அந்த குப்பைமேனி இருக்குல்லம்மா, அது எதுக்குமா பயன்படும்? அது தொண்டை கரகரங்கிறதுக்கு, ஆ தொண்டை வலிக்கு ஆ நல்லா பிடுங்கி கசக்கி அதில் கொஞ்சோண்டு சுண்ணாம்பை கலந்து தொண்டையில் போட்டால் தொண்டை வலி, இந்த காதோரம் வலிக்கிறது, தொண்டை வலி, தொண்டை கரகரன்னு இருக்கிறதுக்கு அதை நல்லா கசக்கி ஒரு சின்ன கிண்ணத்தில் வச்சுக்கிட்டு கொஞ்சோண்டு சுண்ணாம்பு எடுத்து அதில் அப்படியே கலக்கி தொண்டையிலெல்லாம் போட்டோம்னா அப்படியே இந்த கரகரப்பு எடுத்துரும். யார் யார் போடலாம் அதை? பெரியவங்க போடலாம். சின்ன பிள்ளைகளுக்கு சளி பிடிச்சிருந்து இந்த மூச்சு விடாமல் வாந்தி இருக்கிற பிள்ளைகளுக்கு நல்லா கசக்கி சங்கில் ஒரு சொட்டு 2 சொட்டை விட்டு அது கூட கொஞ்சோண்டு சுடு தண்ணியை ஊற்றி அப்படியே பிள்ளைக்கு கொடுத்துட்டோம்னா நெஞ்சு சளி இருந்ததெல்லாம் பூரா வாந்தி எடுத்துருங்க. ஆ நல்லதுதே அது குப்பைமேனி. ஆமாம், பெரியவங்களும் அரைச்சி குடிக்கலாம். குடித்து வாந்தி வகுத்துக்குள்ளே சளி கிளி கெட்ட நீர் கீறு இருந்தாலும் அப்படியே வாந்தி வந்து காலையில் வாந்தி எடுத்துடலாம். வாந்தி எடுத்து வெடுப்பாயிரும். இது இந்த தலைவலி அது மாதிரி இதெல்லாம் சரியாகாதா? தலைவலிக்கெல்லாம் இல்லை, தொண்டை வலி, ஆ சளி நெஞ்சு சளி இருக்கிறவங்க ஆ காலையில் வெள்ளை எந்திரிச்சு இப்படி பிடுங்கி நல்லா மிச்சில் கூட போட்டு அடித்து நல்லா சாறை புழிஞ்சு இப்படி சீரகம் ஒரு வெங்காயத்தை போட்டு நல்லா மிச்சில் அடித்து ம் அப்படியே நல்லா புழிஞ்சு ஒரு கிளாஸ் பெரியவங்க குடித்தா நான் குடித்த நிமிஷமே வடியா வாந்தி வந்துடும். இது குப்பைமேனின்னு எதுக்குமா பேர் வந்திருக்கு? எதுனா குப்பைமேனி. குப்பைமணி அது ஒரு மூலிகை தான், அது நல்ல ஒரு இதுதான். அதெல்லாம் அதில் குப்பைன்னு வருது, அதுக்காக வேண்டி கேட்குறேன். குப்பையில் கிடக்க நிறைய குப்பையில் தான் அது முளைக்கும். அப்படியா? குப்பையில் அதனால் குப்பையில் அதிகமாக அது முளைக்கும். ஆ அதனால தான் அது பேர் குப்பைமணி. ஆ இதெல்லாம் எங்கே அப்போ அந்த குப்பை இது எங்கே கிடைக்கும்? இந்த மாதிரி குப்பை இருக்கிற ஏரியா பக்கம் தான் கிடைக்குமா, இல்லை வேறு குப்பை ஏரியா பக்கம் கிடைக்கும், ஓரஞ்சாரத்தில் கிடைக்கும், இந்த காலி இடத்துல கிடைக்கும், எல்லா இடத்துலையும் குப்பைமணி கிடைக்கும். ஆ ஆ ஆ சரி சரி. இதை வந்து பாலில் இல்லை, சுடுதண்ணி. சுடுதண்ணி, அதாவது அந்த குப்பைமேனியை நல்லா குப்பைமணியை நல்லா பிடுங்கி நல்லா கழுவி ஆ கையில் வச்சுட்டு நல்லா கசக்கி ஆ ஒரு ஒரு அரை கிளாஸ் மாதிரி கசக்கி பெரிய குடித்தா அந்த நெஞ்சு சளி இருக்கிறதுல அப்படியே காலையிலே வாந்தி வந்துடும். வெளியே போகும்போது மலம் குழந்தைகளுக்கு வெளியே போகும்போதெல்லாம் அது மாதிரி எதுவும் போகுமா? அதெல்லாம் வெளியே போகும்போது அது செமிக்கக்கூடிய செமிக்காது, அது அப்போயே போன ஸ்டோருக்கே வாந்தி வந்துடும். நம்ம ரெடியாக பிள்ளைக்கு சளி நெஞ்சு சளி இருக்குது கர்ரு கர்ரு கர்ருங்குதுன்னா ரொம்ப விடவேணா இதில் சங்கில் ஒரு சொட்டு இல்லை 2 சொட்டு அதில் கொஞ்சோண்டு சுடுதண்ணி ஊற்றி பிள்ளைக்கு அப்படியே கொடுத்துட்டோம்னா அப்படியே ஆணையாக ஒரு துணி எடுத்து வச்சுக்கிற வேண்டியதே. அது அப்படியே உள்ள போன நிமிஷம் பிள்ளைகளுக்கு ஒமட்டி அந்த நெஞ்சு சளி ஊற வந்துடும். இது எப்படி? இது அந்த காலத்தில் அப்படி தான் கொடுத்துருக்காங்களா? நம்ம அந்த காலத்தில் ஆமாம் ஆமாம் அப்படித்தான் கொடுத்துருக்காங்க. இப்படி கொடுத்தா அந்த சளி குறைஞ்சிருக்கு. அந்த சளி நெஞ்சு சளி கர்ரு கர்ருங்கிறது அது அப்படியே வாமட்டில் வந்துடும் வாந்தி எடுத்தோம்னா. சரி, இதை குடித்ததுக்கப்புறம் வேறு எதுவும் சாப்பிடணும், இது மாதிரி சாப்பிடணும் அந்த மாதிரியெல்லாம் எதுவுமே இல்லை. எதை வேணாலும் சாப்பிட்டுக்கலாம். சரி சரி சரிம்மா ரொம்ப நன்றிம்மா.